சிந்திச்சு பாருங்க. ஒரு கண்ணு மணி நேரத்துல நான் பாதுகாக்கப்பட்டேன் அவ்வளவுதான் சொல்லுவீங்களா? எப்படி ஒரு தூதனை தேவன் அனுப்பி உங்களை பாதுகாத்தார். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு தேவதூதர்கள் தேவனை தரிசிக்கிறாள் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். பிள்ளைகளை சூழ்நிலை அனுப்பும் போது, ஆண்டவரே என் குழந்தைக்கு ஒரு தேவதூதன் கூட இருந்து பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி அனுப்புங்க. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. எங்க வாகனத்தில் நீர் எங்களோடு வருகிறீர், தேவதூதர்களை அனுப்புகிறீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தை விசுவாச அறிக்கை நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்தின உடனே அந்த பாதுகாப்பு உண்டாயிருப்பதை உணர்வீங்க. அதனால 91 சங்கீத மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. பிரயாணப்படும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை துதிங்க. அன்றைய பாதுகாப்பு உண்டாயிருப்பதை நீங்கள் காண்பீங்க. இன்னைக்கு ஏதோ டிராவல் பண்ண போறீங்களோ, வீட்டை விட்டு வெளியே போறீங்கல்ல, இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பு கொடுக்க உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நான் போகிற இடத்திலெல்லாம் போக்கிலும் மரத்திலும் தூதர்கள் என்னை பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.